அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தேவதையை ரகசியமாக வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த தேவதையுடைய உதவியினால் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையுமே நமக்கு சாதமாக சாதிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு எச்ச தேவதையுடைய வசிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த எச்ச தேவதையை நம்ம வசியம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தேவதையுடைய உதவி கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நம்மளால் தெளிவாக நம்மளால் உணர முடியும். அதாவது முக்காலம் அறிந்து குறி சொல்லக்கூடிய அந்த சக்திங்கிறது இந்த தேவதைக்கு உண்டு. அதே போல் அதாவது முக்காலம் எதிர்காலத்தை உணரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த விஷயத்தை முழுமையாக நம்மளுக்கு தெரியப்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த தேவதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த தேவதையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது உங்களோட இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னா அந்த ஆபத்துலேருந்து உன்னை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவதை போல் இது இருந்து கூடவே இருந்து உங்களை இது வழி நடத்தும். அதே போல் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவைகள் உங்களுக்கு வேணுமோ அதை பூரா நீங்கள் மனசில் நினச்சாவே போதும். இந்த தேவதைகளுடைய உதவினால் நீங்கள் அனைத்து காரியங்களையுமே நம்மளால் சாதிச்சுக்கிற முடியும். சரிங்களா? அதே போல் இந்த தேவதையுடைய உதவினால் அஷ்டகர்ம மாந்திரிக விஷயங்களையுமே குரு இல்லாமலேயே அதுவே குருவாக இருந்து உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும். சரிங்களா? யாரும் மாந்திரீகம் கற்றுக்கிறணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் குருங்கிறவங்க கிடைக்கல அப்படின்னா இந்த தேவதையை நம்ம விஷயம் எடுத்து வச்சு இந்த தேவதையுடைய உதவினால் அஷ்டகர்ம மாந்திரிகத்தையுமே நம்ம இந்த தேவதையுடைய உதவினால் நம்ம கற்றுக்கிற முடியும். மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுணுக்கங்களையுமே இந்த தேவதை என்ன செய்யும்னா சொல்லிக் கொடுக்கும். ஒரு தெய்வத்துடைய உபாசன ரகசியங்களையும் இந்த தேவதை சொல்லிக் கொடுக்கும். தெய்வ உபாசன எந்திரங்கள் முழுக்கொண்டு நம்மளுக்கு இந்த தேவதை என்ன செய்யும்னா அப்படியே நம்ம தியானத்தில் கொண்டாந்து காட்டும். சரிங்களா? அதே போல் ஒரு மை அரைக்கிறதுக்கு இந்த மூலிகை எதற்கு பயன்படும் அப்படிங்கிற மையில் உள்ள சூட்சும ரகசியங்களையும் இந்த தேவதையினால் சொல்ல முடியும். இந்த தேவதை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதே போல் குபேர சம்பத்தும் நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? தெய்வ கடாட்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா தெய்வமுமே அந்த இடத்துல வாசம் புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா குபேர சம்பத்துன்னு குபேரம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சகல விதமான செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும். அதனால் அந்த இடத்துல வறுமைங்கிறது நீங்கி கஷ்டங்கள் நீங்கி பண செல்வாக்குங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே போல் ஏகப்பட்ட விஷயத்திற்கு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? நம்மள்கிட்ட இந்த ஏவல் பில்லி செய்வனை எதிரிகள் செய்யக்கூடிய எந்த செய்வனை ஏவல் பில்லி சூனியங்களையும் நம்ம பக்கத்தில் அணுக விடாமல் நம்மளுக்கு உயிர் துணையாக இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவதை. இதுதான் எச்ச தேவதைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தேவதையை நம்ம வசியம் எடுக்கிறதுனால பற்பல நன்மைகளை நம்மளால் அடைய முடியும். சரி, இந்த தேவதையை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்னா, இந்த தேவதையை பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு விடியற் காலையில் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எச்ச தேவதைக்கு ஒரு உருவம் ஒன்று கொடுக்கணும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஒரு பெண் உருவ பொம்மை ஒன்று மரத்தில் ஆன, அதாவது எந்த மரத்தில் அந்த பொம்மை உருவம் செய்யணும் அப்படின்னா, அதாவது சந்தன மரக்கட்டையுடைய மரத்தில் செய்யலாம். இல்லை அப்படின்னா பலாமரக்கட்டையில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் அந்த பொம்மை செய்யலாம். இல்லை அப்படின்னா மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள், அந்த மரத்தில் ஆன கட்டையில் ஒரு பெண் உருவம் போல் நீங்கள் செஞ்சுக்கிறணும். செஞ்சுக்கிட்டு அந்த பெண் சிலையில் பார்த்திங்கன்னா அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பு, பச்சைக்கருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிறோன்னா அதை கொஞ்சோண்டு எடுத்து அந்த பொம்மையை முழுவதுமாக தள்ளி
அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பொம்மையை தயார்படுத்தி வச்சுட்டு உங்களுடைய பூஜ ரூமில் ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலை மேலே நவதானியம் கொட்டி அந்த வாழை இலை மேலே இந்த உருவ பொம்மையை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 108 வீதம் மொத்தம் 48 தினங்கள் இந்த மந்திரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தேவதையானது இந்த பொம்மையில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஆகர்ஷணம் ஆக ஆரம்பிச்சிடும், வசியமாக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ஒரு மஞ்சள் நூலில் மஞ்சள் கிழங்கு ஒரு காப்பு கட்டி அந்த உருவ பொம்மைக்கு நீங்கள் காப்பு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பொம்மை உங்களுக்கு அந்த தேவதை உங்களுக்கு வசியமாயிரும். வசியமான பிறகு இந்த தேவதை எப்படி உங்களுக்கு வசியமாகி உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னா இதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. இது உங்களுக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளே அது பேசுகிற சவுண்டு உங்கள் காதில் கேட்கும். அதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது இப்படித்தான் வழி நடத்தும். சரிங்களா? இந்த தேவதையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து வழிபடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்மள்ட்ட அதற்குண்டான தேவதை வசிய முறையை நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கிறலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.